நல்ல மாதிரியா எழுதிட்டு வாங்க. சரி அம்மா கிட்ட நான் எக்ஸாம் போகிறேன்னு சொல்லி. சரி போயிட்டு வாங்க. ஏப்பா சின்னசாமி, எங்கே அவசரமாக கிளம்பிட்டா? நம்ம மாரிமுத்தையா இருந்துட்டாரு, சொந்தம் வந்தாங்களாம் வந்துட்டாங்க, காரியம் செய்யணும். நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன், போயிட்டு வந்துட்டுமா? இதானப்பா அவன் வேலை, இதை விட என்னப்பா முக்கியமான வேலை? இல்லை, படித்ததை வச்சு விஓ எக்ஸாம் எழுத போகிறேன். நான் எக்ஸாம் எழுதிட்டு நேராக சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். விஓஓ கவர்மெண்ட் ஆஃபீஸர் சின்னசாமி. ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்னசாமி வில்லேஜ் ஆஃபீஸர். ஆமாம். அப்போ யார் காரியம் செய்கிறது? பக்கத்து ஊர்லேருந்து யாராவது இப்போ கூப்பிட்டு வந்துடுறீங்களா? இல்லைன்னா ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சிருங்க, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சடங்கு பண்ணிடுறேன். உனக்கு எக்ஸாம் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. 2 மணி? இன்னும் எவ்வளோ நேரம்பா இருக்கு? 1 மணி நேரம் வேலை. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு எக்ஸாம் கிளம்பிடு. நான் இங்கேருந்து மதுரை போகணும், பஸ்ஸில் தான் போகிறேன், லேட் ஆயிரும்ண்ணே. ஒன்றும் இல்லை சின்னசாமி, 1 ஹவரில் முடிச்சிருக்கேன், வண்டி இருக்கு. முடிச்சோன்னா அங்கேருந்து உன்னை நேராக கொண்டு ஸ்பாட்டில் இறக்கி விட்டுறேன். உங்களை ரோட்டில் விட்டுறீங்க? இறக்கி விடுதேன் சின்னசாமி. ஒன்றும் இல்லை சின்னசாமி, தைரியமா இரு, என்னைய நம்பு. சரிண்ணே. பார்வதி, அந்த ஆணியில் சடங்கு செய்கிற பை மாட்டிருக்கு, எடுத்துட்டோம். எடுத்துட்டு வரேங்க. நான் போகும்போது வாங்கிக்கிறேன். காரியத்தை பாரு. சரிண்ணே. பாடி தூக்குங்க. சொந்தக்காரங்க மாமா மச்சான்லாம் வாங்க. ஐயாவுக்கு வாக்கி அரிசி போட நினைக்கிறேன், எல்லாரும் வாங்கய்யா. இல்லை, என்ன பேண்ட் ஷர்ட்டை போட்டு சடங்கு போட போறேன்ற? போய் வேஸ்ட் மாத்திட்டு போ. ஏங்க, நான் எக்ஸாம் போயிட்டு வந்து பிடிச்சி கூட்டு வந்திருக்காரு, நான் எங்கே போகிறது வேஸ்ட்டுக்கு? என்கிட்ட வேஸ்ட் இல்லை இல்லைங்க. ஏய் தலையாரி, என்ன வழக்கத்தை மாற்றி பேசிட்டு இருக்க? பேசாம கம்மு நிற்கிறேன், எடுத்து சொல்லுவேன். ஏப்பா சின்னசாமி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ஏங்க, ட்ரெஸ்ஸுக்கும் சடங்குக்கும் என்னங்க சம்பந்தம்? இங்கே பாரு, படிப்புக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தான் இந்த தொழில் இருக்குல்ல. நான் இங்கே வந்திருக்க கூடாது, தெரியாமல் வந்துட்டேன். வந்திருக்க மாட்டேன், உன்னையெல்லாம் அடிச்சு துரத்தாம ஊர்ல விட்டு வச்சிருக்கோம்ல, அதான் ஊருக்காரர்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற. கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எங்களுக்கு மரியாதைலாம் இருக்கு, நாங்களும் மனுஷங்க தான். ஐயா சாமி வந்து சடங்கு பண்ணுங்க கஞ்சனமா. ஏலே, பெரிய மைசூர் மகாராஜா பேரே அவரு. போல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஏய், ரொம்ப பேசுற கடுப்பாயிரு. சொல்றத கேளு சாமி, போய் மாத்திட்டு வா. ஏய், ஆளாளுக்கு பேசிக்கிட்டா எப்படி? பேசாம இருக்கல என் மாமா துண்ட கொடுமா. சின்னசாமி மாத்திட்டு வாப்பா. எக்ஸாம் போடுமா இல்லையா? படிச்ச அப்புறம் கலெக்டர் சட்டைக்கு சாங்கி பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் பார்த்து சும்மா இருக்கேன். ஏங்க மாத்திட்டு இருக்கேன்ல, பேசாதீங்க ரொம்ப. இல்ல இதே ஒழுங்கா பட சொல்லு. அதை விடுப்பா, பேசுற பேச்சு. சரி பாரு சின்னசாமி. நான் போயிருவேங்க, எனக்கு எக்ஸாம் இருக்கு. நீ பாருப்பா, நான் கூட்டு போறேன். சின்னசாமி பாரு, டென்ஷன் ஆகாத. ஏய், கடைசி வந்து வாக்கி அரிசி போடுறவங்களாம் போடுங்க, போடுங்கய்யா. போங்க போங்க வாங்க, யார் யார் வரவும் போற கடைசி வாக்கி அரிசி போடுங்க. கொல்லி போடுற பையன் யார் வரவும் முறை கூட்டு வாங்க. வாங்க வாங்க. இதை வீட்டில் கொடுத்துருங்க, நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சுடுகாட்டில் இருந்தேன், ஜாதி சீட்டு விட்டு தானே, நான் வந்து எடுத்து தரேன். ஐயா டைம் ஆச்சுண்ணே, வாங்கண்ணே. நீ போ, வர. நீ எப்படியாச்சும் வியூ ஆயிரணும்ப்பா. நான் உன்னை சின்னசாமி சார்னு கூப்பிடணும்ப்பா. நான்ப்பா ஏன் ஆசை. என்ன வண்டி உண்டுது? என்னண்ணே பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சா? என்னாச்சு?
இல்லையே வெயில் நல்லா ஒன்றும் இருக்கு. பஞ்சர் ஆகலையே. அடடா பெட்ரோல் போடா வந்துட்டேன். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்பா. என்னன்னு எப்படி சொல்றீங்க? இருப்பா டைம் ஆச்சு. இருப்பா ஏதோ வண்டி வரும்பா. வண்டி வந்து நேர்த்தி இல்ல, வரேன். இல்ல, நான் போய் ஏறிக்கிறேன், விடுங்க. சின்ன சாமி. விடுங்கண்ணே. அட. ஓடு ஓடு நீ ஓடி போய் ஆகி ஊருக்கு வருவ. நான் சாருன்னு சொல்லணும். நான் பார்த்துக்கிறேன். சரி சார், தேங்க்ஸ் சார். மேடம் மேடம் எக்ஸாம் எழுதணும் மேடம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மணி மேடம். ஆயிடுச்சு. சாரி மேடம். இப்ப முடியாது, மணி ஆயிடுச்சுங்க. என்னம்மா என்ன வேணும்? சார் எக்ஸாம் எழுதணும் சார். எக்ஸாமா? டைம் ஆயிருச்சு. சார், please சார். நோ நோ நோ. சார் ஏஜ் பார் ஆயிடுச்சு சார். கடைசி எக்ஸாம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எக்ஸாம் எப்பமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சே. சார் 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 எங்கள் ஊரில் ஒரு டெத்து சார். நான் தான் சார் இப்போ சடங்கு செய்யணும். சுடுகாட்டில் போய் சடங்கு செஞ்ச கையோட அப்படியே ஓடியாரு சார். இங்க ப்ளீஸ் பாருங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இங்க ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ், டைம் ஆச்சு, கிளம்புங்க ப்ளீஸ். போங்க சார், போங்க. ஐயா, கைகால் மூஞ்சி விட்டு சாப்பிடுவாயா? இப்படி பட்னியாவே கிடந்தா அந்த வயிறு என்னத்துக்கு ஆகுறது? கருமா போனா போயிட்டு போகுதுன்னு விடுவியா? இந்த ஊர்ல இருக்கவெல்லாம் கவர்மெண்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காவ. நமக்குதே பரம்பரை தொழில் இருக்குல்ல, பிறகு எதுக்கு நம்ம மத்தவங்க மாதிரி கவலைப்படணும்? பார்வதி, கூட்டு போய் சோத்த போடு. வாயை மூடுமா. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? பரம்பரை தொழில், பெரிய மகாராஷ்டிரா பரம்பரை தொழில். ஊருக்காரனுக்கு முன்னாடி கையை கட்டி வாயை பற்றி நிற்கிறதுக்கு பேர் ஒரு தொழில். அதுக்கு ஒரு சாதி. உன்னையெல்லாம் எப்படி மாற்ற போகிறேன்? ஏழை கவர்மெண்ட் வேலைனா மட்டும் கையை கட்டி நிக்காண்டம்மா. பொசுக்குன்னு கோவப்படுற. நல்ல வம்பு படம் எடுத்தானக்கா. உங்க ஒப்பனும் இந்த தொழிலையும் செஞ்சாரு. ஒரு நாளும் கோவப்பட்டு வரல. ஆனா நீ ஒரு நாள் கூட கோவப்படாம வந்ததே இல்லை. வேலையும் கூலியும் வைத்த கழுவுதாம்டே. இன்னைக்கு செத்தாரே மாரிமுத்தையா, அவரு ஒரு காலத்துல பெரிய மிராஸ்தாரு. ஆனா இன்னைக்கு நீ தொட்டு தானே அந்த பொண்ணை குழிக்குள்ள போச்சு. அதை நினைச்சு பெருமைப்படு. பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கு நிக்க. இதெல்லாம் நீ பேசலாமா? உனக்குள்ள இருக்க அடிமைத்தனம் பேச சொல்லுது. இந்தாங்க தண்ணி. போ. இவ வேற. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க, அத்தை உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. எதுக்கு பொசுக்கு பொசுன்னு கோவப்படுறீங்க? ஏன சவாரிக்கு எறும்பு ஆசைப்பட்ட கதையால இருக்கு. தலையெழுத்த மாத்தவா முடியும்? எலூசு கழுத, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இருக்கிற தொழிலை விட்டுட்டு இல்லாத வேலையை நினைச்சு கவலைப்படாதன்னு கழுத சொல்லுது. அந்த தொழிலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் தெரியாது? எங்க அப்பா 100 கைதி வச்சு தொழில் செஞ்சவர் தான். 100 இல்ல, 101. அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப 102. கழுதேமல்ல கழுத.